ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். சால மீன் இது பேர். அதுக்கு மீன் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. மீனை கழுவி வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயத்தை போடுங்க. சும்மா கொஞ்சம் போடுங்க. கடுகு போட்டுட்டு வெந்தயத்தை போடுங்க. போட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த வெட்டி வச்சு வெங்காயத்தை போடுங்க. இந்த வெங்காயத்தை போடலை, இது தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு இந்த பொடிகளை போடுங்க. வீட்டில் அரைச்ச மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பொடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு மஞ்சத்தூள் போடுங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கலக்குங்க. கலக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. உப்பு போடுங்க. புளி நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ புளி ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி போடுங்க. போட்டுட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி அதில் ஊற்றிடுங்க. வெங்காயத்தை வதக்கி அந்த கொதிக்கும்போது அதில் ஊற்றிடுங்க. வெங்காயம் கருவேப்பிலை ஊற்றிட்டு இந்த மீனெல்லாம் அள்ளி போடுங்க. அதில் சால மீன் அது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அதை ஆஃப் பண்ணிடுங்க. சீரகம் 2 போடுங்க. சரிங்களா? இதுதான் சால மீன் குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு தான், சால மீன் குழம்பு. இது மாதிரி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும்.